ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம கோபி சார் இருக்காரு. மேலே மொட்டை மாடியில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாதிரியும் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படின்னு சொன்னவர் இப்போ திடீர்னு வந்து பாக்யா பாக்யா பாக்யாங்கிறாரு. என்னடா அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, எல்லார் கண்ணுக்கும் நான் கொஞ்சம் நல்லாவே நல்லவனா தெரியுறேன் அப்படிங்கிறாரு. டே நீ அடிக்கிற அலப்பறை தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. மட்டுமா எங்கள் அம்மாட்ட இருந்து ஒரு அதிகாட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு தெரில பேசினவர் பாக்யாவை கேட்டேன்னு அப்படியே இனிமையாக ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் எப்படி தெரியுமா, தனிமையை தேடுறேன் இனிமையில் வாடுறேன் உன்ன நானே என்னடா சொல்ல வர, இப்போ என்னதான்டா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாக்கியாவோட ரியாக்ஷனு. நீ என்னதான் பக்கத்தில் வந்தாலும் உன்னை எரிச்சிருவாங்கடா, பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் தேடிட்டே போகிறாரு. நீ என்ன சொன்னாலும் உன்னை பார்த்தா எனக்கு ஞாபகம் வரலடா, உன்னை காப்பாற்றிருக்கவே கூடாது, அன்னைக்கே விஷம் வச்சு கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நாளைக்கு சவப்போகிற கிழவனை எதுக்கடா விஷம் வச்சு கொள்ளணும்னு அவங்க நினச்சிட்டாங்க போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இனியா டான்ஸ் காம்படிஷனுக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்குது. ஏமா நீ எடுத்து வைக்கிறத பார்த்தா ஃபேன்சி ஸ்டோரே போடலாம் மாட்டுக்கு, அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்க. சரி விடுங்க, இந்த காலத்தில் இருக்க மேக்கப் கிட்டெல்லாம் வேற லெவலில் இருக்கே, அதனால இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் 1-2 பேர் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவங்க எடுத்துகிட்டு போக டான்ஸ் ஆரம்பிக்க போகுதுங்கிறப்பா ஏன் கை கால்லாம் நடுங்குது, ஏன் இப்படி உதறுது நேக்கு தெரியல, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராணி அந்த மாதிரி இருக்கு நம்ம இனியாவை பார்க்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா டான்ஸ் ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லவும் இவங்க ஆட ஆரம்பிச்சாங்க. என்ன ஒரு ஆட்டம், மியூசிக்கை கேட்ட உடனே எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது. ஆடிய ஆட்டம் என்னன்னு இங்கே ஒரு பக்கத்து ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ராதிகா ஒரு பக்கம் வீட்டை காலி பண்ணி அவன் முடிவோட கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.